Hello, welcome to everyone. So in the session வந்து YouTube ரெக்கார்டிங்லையும் அவைலபிளாக இருக்கும். ரைட். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து செக்ஸ் ஃபேமிலி அண்ட் த உமன் இன் சொசைட்டி அப்படிங்கிற தோர்க்கம் சராயதரன் அவர்கள் எழுதின புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 22 பேஜ் நம்பர் 243 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 செஷன்ஸில் நம்ம இந்த சாப்டரோட 2 சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து 3வது சீரீஸ். ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட் வீக்கை வந்து நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, in the coming ages, if humanity survives, the science of creating sacred marriages will be taught in university. ஸோ இந்த மனித சமுதாயம் வந்து எந்த அழிவுக்கும் ஆட்படாமல் கண்டினியூ ஆச்சுன்னா சேக்ரெட் மேரேஜ்னா என்ன அப்படிங்கிறத பற்றின டீச்சிங்ஸை வந்து யூனிவர்சிட்டிஸ்லாம் டீச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி given on how to fuse the natures together in such a way that one still has his freedom and independence but is in complete harmony with his partner. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸாகவும் சுதந்திரமாகவும் இருந்தாலும் அதே சமயத்தில் வந்து அவங்களோட அந்த எல்லா லெவல் எனர்ஜிலையும் அவங்க அந்த ஃபியூஷன் ஆகக்கூடிய அந்த டெக்னிக்ஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் வந்து தோர்க்கம் சராயதரன் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ரைட். ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, an ideal marriage is important for the following reasons. ஸோ இந்த கீழ்கண்ட காரணங்களால் ஒரு ஐடியல் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி ஒன் மஸ்ட் நாட் மேரி. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் சீரீஸ்லேயே பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் அதை திருப்பி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எந்த சூழ்நிலையில் ஒருத்தவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து an ideal marriage is one in which the man and woman make a loving commitment to stay together for 3 reasons. ஸோ இந்த ஐடியல் மேரேஜில் வந்து ஒரு பார்ட்னர் வந்து ஸோ எதனால அந்த ஒரு லவ்விங் கமிட்மெண்ட்டோட வாழணும், அதுக்கு ஒரு 3 காரணம் என்ன அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பார்ப்போம். an ideal marriage is important for the following reasons. நம்பர் 1. ஸோ ஐடியல் மேரேஜ் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஐடியல்ங்கிற வார்த்தைக்கு வந்து எக்ஸாக்ட்லி நீடட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ், அப்படி இல்லைன்னா எ மாடல் ஆஃப் சம்திங் பெர்ஃபெக்ட். ஸோ அப்போ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கப்புலா எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அந்த சயின்ஸ் தான் ஐடியல் மேரேஜ். ஸோ அப்போ அந்த ஒரு பெர்ஃபெக்டான கப்புலா அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு நடந்த மேரேஜ் வந்து ஐடியல் மேரேஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ an ideal marriage is important for the following reasons. Number 1, it gives you completion, a unity of the male and female energies. ஸோ நம்ம லாஸ்ட் 7-8 பார்ட்ஸாக நம்ம இதுதான் வந்து பார்த்தோம். ஸோ ஃபெமினின் எனர்ஜி, மஸ்குலின் எனர்ஜி, ஒரு 7 லெவல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இதை சொல்லியிருக்கோம். இந்த செஷன் வந்து நாங்கள் எவ்ரிடே மார்னிங் 5:30 to 6:30 வந்து இது நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 28 செஷன்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ எவ்ரி வீக் 1 hour அப்படிங்கும்போது அந்த கண்டினியூட்டி வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இது கூட வந்து வீக்லி 2 தான் வைக்கிறோம். ஸோ லாஸ்ட் Tuesday எங்களால் வந்து வைக்க முடியாமல் போச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது விஷ்டப்பட்டால் சொல்லுங்கள், நான் அந்த இங்கிலீஷ் செஷனோட ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். ரைட். ஸோ இட் கிவ்ஸ் யூ கம்ப்ளீஷன், யூனிட்டி ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேல் எனர்ஜிஸ். ஸோ அந்த 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து ஃபியூசன் ஆகிறது தான் வந்து அந்த கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. நம்பர் 2, இட் டெவலப்ஸ் யுவர் லவ் நேச்சர். ஸோ ஒரு திருமண வாழ்க்கையில் தான் வந்து அந்த அன்புனா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து கற்றுக்க முடியும். ஸோ அப்போ அந்த திருமணம் அப்படிங்கிறது, அந்த மேரேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள நடந்தால்தான் அந்த அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லவ் குவாலிட்டியை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. நம்பர் 3, இட் டீச்சர்ஸ் யூ த மீனிங் ஆஃப் கமிட்மெண்ட், லவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த கமிட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அர்த்தத்தையும் முழுமையாக நம்ம அந்த ஐடியல் மேரேஜ் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ எகைன் வந்து லவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நமக்கான பொறுப்புகள் என்ன, ஒரு ஆணுக்கான பொறுப்பு என்ன, பெண்ணுக்கான பொறுப்பு என்ன, ஒரு அப்பாக்கான பொறுப்பு என்ன, ஒரு அம்மாக்கான பொறுப்பு என்னங்கிறதுலாம் நம்ம இது மூலமாக நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. நம்பர் 4, இட் மேக்ஸ் யூ லிவ் ஃபார் அதர்ஸ், நாட் ஃபார் யுவர் ஓன் ப்ளஷர்ஸ் அண்ட் செப்பரேட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இந்த திருமண வாழ்க்கை மூலமாக நம்ம வந்து நமக்கான சுயநலமான வாழ்க்கையை மட்டும் நம்ம வாழாமல் பிறருக்காக நம்ம வந்து எப்படி வாழ்றது, ஒரு சர்வீஸ் பண்ணுறது எப்படி, தியாகம், சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து இது மூலமாக வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ நம்மளோட ஓன் ப்ளஷர்ஸ்க்காகவும் நம்மளோட ஒரு செப்பரேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தாம வாழாமல்
மற்றவங்களோட ஒரு சந்தோஷத்துக்காக வாழக்கூடிய ஒரு தியாக வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத திருமண வாழ்க்கை மூலமாக நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ இப்போ எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட சன்ஸ் 2 பேர்கிட்ட நம்ம வந்து சொல்லுவோம், ஸோ நாங்கள் வந்து உங்களை இந்த அளவுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்னா ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் வந்து லைஃப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அதை நம்ம சொல்லும்போது என்னோட சன் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி வந்து உங்களால் வந்து ஒரு 2 குழந்தைகளை வளர்க்குற அளவுக்கு உங்களால் முடியலன்னா நீங்கள் ஏன் குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி என் பையன் வந்து ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் முன்னாடியே வந்து கேட்டிருக்கான். பட் டோர்கம் சராதரன் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிசிக்கலி, இமோஷனலி, மென்டலி, ஃபைனான்ஷியலி, சோஷியலி ரெடியாக இல்லாட்டி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கோங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு குழந்தை பெற்றுட்டு ஸோ நம்மளோட ஒரு கண்டிஷன் சரியில்லாமல் நம்ம ஒரு குழந்தைய உருவாக்கிட்டு அவங்கள நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க இந்த காலத்தில் அந்த குழந்தைங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி முடியலன்னா நீ ஏன் குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. பட் அதே சமயத்தில் வந்து டோர்க்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ப்ளஷர்ஸை மட்டும் பார்க்காம நம்ம அடுத்தவங்களோட நன்மைகளுக்காக நம்ம வாழ்றது எப்படிங்கிறத நம்ம திருமண வாழ்க்கை மூலமாக தான் நம்ம வந்து அதை வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஒரு மனிதனுக்கு மரணம் அப்படிங்கிறது வந்து எதனால வருது அப்படிங்கிறத பரமஹம்ச யோகானந்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்போ உதாரணமாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் எவல்யூஷனில் ஒரு ஹியூமன் பீயிங் வந்து மேக்ஸிமம் 100 இயர்ஸ் வந்து வாழ்வாங்க. ஸோ அல்லது வந்து ரொம்ப ரேர் கேஸில் ஒரு 105 இயர்ஸ் அல்லது 110 இயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு மேக்ஸிமம் லெவல். ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 75-80 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா வந்து வாழ முடியும். அதுக்கப்புறம் வந்து இறந்துருவாங்க. ஸோ அப்போ எதனால மனிதனுக்கு இந்த மாதிரி மரணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தன் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து மரணம் அடைய மாட்டாங்க, அவங்களுக்கு மரணமே இல்லை அப்படின்னா மனிதன் வந்து யார் மேலேயுமே அன்பு செலுத்த மாட்டான். அதாவது நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது நம்ம இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி வேற யார் மேலேயுமே வந்து அவன் வந்து அன்பு வந்து செலுத்தவே மாட்டான். ஸோ எதனால செலுத்த மாட்டான்? ஏன்னா நம்மளோட இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட ஒரு வெரி வெரி க்ளோஸ் சர்க்கிள் வந்து எப்போதுமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அப்படிங்கிறனால அவன் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மை உடையவனாகி அவங்க மேல மட்டுமே அந்த அன்பை செலுத்தி அவன் வந்து வாழ்ந்துட்டே இருப்பான். அப்ப நம்ம கூட இருக்கிறவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கிறனால தான் அந்த சர்க்கிளை தாண்டி பல பேர் மேல வந்து அவன் அன்பு செலுத்துறான் அல்லது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கான். ஸோ அப்ப அதனாலதான் வந்து மரணத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களாம் என்னைக்கோ நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறனால அவங்க எல்லாருக்கூடையும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல, நல்ல ரிலேஷன்ஷிப்போ அல்லது வேற ஏதோ ரிலேஷன்ஷிப்போ ஒரு கான்டாக்ட்ல வந்து இருக்கான். ஸோ அதற்காக தான் வந்து மரணம் அப்படிங்கிறது வந்து மனித சமுதாயத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து நமக்கான ப்ளஷருக்காக இல்லாம மற்றவங்களோட நன்மைக்காக வந்து நம்ம வந்து வாழணும். அந்த தான் வந்து நம்ம திருமண வாழ்க்கை மூலமா நம்ம வந்து கத்துக்கலாங்கிறத சொல்றாங்க. அதே சமயத்தில் வந்து குழந்தைங்களோட ஆங்கிள் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அல்லது இந்த சாப்டர் இன்னொரு இடத்துல இந்த புக்ல இன்னொரு டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்குமே தயாரா இல்லாட்டி நீங்க வந்து குழந்தைலாம் வந்து பெற்றுக்காதீங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ் வந்து நம்ம வந்து நமக்கான ஒரு சந்தோஷமானதுக்கு மட்டுமே வாழாம பிறரோட சந்தோஷத்துக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து நம்ம திருமணத்துல தான் வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. பட் என்னதான் என்னோட சன் வந்து சொன்னாலும் அந்த டீப்பாக அவனோட மைண்டில் வந்து அது இருக்கும். ஓகே, ஒரு 3-4 இயர்ஸ் ஆர் ஒரு 5 இயர்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை ரொம்ப டிஃபிகல்ட்டோட ஸோ இதே ஸ்கூலில் நம்ம கண்டினியூ பண்ணி வச்சாங்க, நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்கிறதும் அவங்க மனதில் வந்து அது டெஃபினட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ஒரு திருமண வாழ்க்கை மூலமாக தான் வந்து பாசிபிள். ஸோ இட் மேக்ஸ் யூ லிவ் ஃபார் அதர்ஸ், நாட் ஃபார் யுவர் ஓன் ப்ளஷர்ஸ் அண்ட் செப்பரேட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்பர் 5, it teaches the wisdom of cooperation. So same point, இப்போ நம்ம அதே டிஸ்கஸ் பண்ண அதே பாயிண்ட் தான். ஸோ அந்த கோஆப்ரேஷன் அப்படின்னா என்னங்கிறதையே வந்து ஒரு திருமண வாழ்க்கை தான் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. நம்பர் 6, it teaches you to solve problems and rise above them. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த செக்ஸ் ஃபேமிலி அண்ட் உமன் இன் சொசைட்டி புக்கோட ஸ்டடியில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, 7 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து மென்னுக்கும் உமனுக்கும் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து உமன் வந்து இமோஷனலி ஸ்ட்ராங். அதே சமயத்தில் ஒரு உமனை கம்பேர் பண்ணும்போது மென் வந்து இமோஷனலி வீக், உமனை கம்பேர் பண்ணும்போது வீக். ஸோ அதே சமயத்தில் வந்து ஒரு உமன் வந்து இன்ட்யூஷனில் ரொம்ப ஸ்ட்ராங், ஒரு உமனை கம்பேர் பண்ணும்போது மென் வந்து இன்ட்யூஷனலி லெவல் வந்து கம்மி. ஸோ மென்டல் டெவலப்மெண்ட் வந்து மென்னுக்கு அதிகம், உமனுக்கு வந்து
கம்மி அப்படிங்கிறது வந்து ஸோ மாறி மாறி வந்து இருக்கும். ஸோ அதனால தான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் யாருக்கிட்ட வீக்காக இருக்கோ அதுக்கு தேவையான எனர்ஜியை இங்கேருந்து அங்கே போயிட்டு ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதை தான் வந்து அந்த ஃபியூசன், அந்த யூனியன் அல்லது அந்த சேக்ரெட் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான இந்த எனர்ஜிஸ்லாம் பயன்படுத்தினா இட் டீச்சர்ஸ் யூ டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரைஸ் above them. ஸோ அப்போ ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த உமன் வந்து அதை இமோஷனலி டீல் பண்ண முடியும், மென் இமோஷனலி டீல் பண்ண முடியாது. அதே சமயத்தில் வந்து ஒரு மென் வந்து அதை வந்து மென்டலி டீல் பண்ணுவாங்க. ஸோ உமன் வந்து அதை இன்ட்யூஷனலி டீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இமோஷன், இன்ட்யூஷன் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் சேரும் போது ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். அப்போ ஒரு மஸ்குலின் எனர்ஜியும் ஃபெமினைன் எனர்ஜியும் சேரும் போது எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் நம்ம வந்து கம்பேரிட்டிவா ஃபாஸ்டா நம்ம வந்து சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதற்காக ஐடியல் மேரேஜ் வந்து மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சார் வந்து இந்த புக்ல வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இட் டீச்சர்ஸ் யூ டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரைஸ் above them அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்பர் 7 இட் டெவலப்ஸ் குரூப் கான்சியஸ்னஸ். ஸோ கோஆபரேஷன், செல்ஃப் சாக்ரிஃபைஸ், இதே மாதிரியே அந்த குரூப் கான்சியஸ்னஸ், அப்போ அந்த ஒரு குரூப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இந்த திருமணத்தின் மூலமாக, ஐடியல் மேரேஜ் மூலமாக நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ தீஸ் 7 ஃபேக்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் லைஃப் இஸ் அ பாத் ஆஃப் ப்ராக்ரஸிவ் டெவலப்மெண்ட். ஸோ அந்த 7 பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ப்ராக்ரஸிவா ஒரு வளர்ச்சியோ நோக்கி அப்படி போயிட்டே அதை நடந்து போறதா வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. No one can proceed on such a path without having developed the above qualities. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பாத் அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆன்மீக பாதையில நம்ம வந்து போகணும் அப்படின்னா இந்த ஐடியல் மேரேஜ் வந்து மிக மிக முக்கியம். ஸோ இதுல நம்ம கத்துக்கிற விஷயங்கள் தான் நம்மளோட ஆன்மீக டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இல்லை, அதுதான் வந்து ஒரு தீனி அப்படிங்கிற மாதிரி வந்து டோர்கம் வந்து சொல்றாங்க. So no one can proceed on such a path without having developed the above qualities. If we want to fulfill the destiny of our lives, we must go through such a schooling. So அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல வந்து நம்ம போகணும் அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கைங்கிற அந்த ஸ்கூல் வந்து மிக மிக முக்கியமானது அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது சொல்றாங்க. So life wants us and life uses us in higher and higher service if we develop certain qualities. So life wants us and life uses us in higher and higher service if we develop certain qualities. Otherwise our lives become a burden and a purposeless wandering. So அப்ப இந்த மாதிரியான செட்டப்லாம் இல்லாம நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வாழும்போது அது வந்து ரொம்ப நமக்கு அந்த லைஃப் வந்து நமக்கு வந்து ரொம்ப burden ஆகும். purposeless wanderingனா நம்ம எதை நோக்கி போறோம் அப்படிங்கறதே இல்லாத மாதிரியானதாக ஒரு வாழ்க்கை வந்து ஆயிரும். ஒரு விஷனே இல்லாம, ஒரு கோலே இல்லாம நம்ம எதையோ நோக்கி நம்ம வந்து போய்கிட்டு இருக்க மாதிரி ஆயிரும். இப்போ உதாரணமா வந்து நாங்க வந்து இப்போ மதுரை சிட்டியில இருக்கோம். ஸோ நாங்க சென்னை போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்க மதுரையில இருந்து விராலிமலை போய் நம்ம திருச்சி போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் நத்தம் போய் திருச்சி போகலாம், அல்லது இந்த பக்கம் மணப்பாறை போய் திருச்சி வந்து போகலாம். ஸோ அதை விட்டுட்டு நான் சென்னை போறேன், ஸோ இந்த திருச்சியை தாண்டி தான் நம்ம போகணும், அப்போ இந்தந்த ஊர்களெல்லாம் தாண்டி போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது இல்லாம நான் இங்க இருந்து திருச்சி தாண்டி நான் சென்னை போனேன்னா இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு டிராவல் பண்ணா எந்த காலத்திலையும் திருச்சியை போய் சென்னையை போய் அடையவே வந்து முடியாது. ஸோ அப்ப அந்த ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதா வந்து ஒரு ப்ராப்பர் டிராவலிங் அப்படிங்கிற அந்த நம்மளை ப்ராப்பரா ஒரு இதை நோக்கி நம்ம போறதுக்கு உண்டான ஒரு ஃபியூவல் வந்து மேரேஜ் லைஃப்ல தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஓகேயா? ரைட். ஸோ some may ask, can people achieve greater development without marriage? ஸோ அப்படின்னா வந்து திருமணம்ங்கிறதே இல்லாம ஒருத்தவங்களால வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டே வந்து பண்ண முடியாதா அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னா the answer is that life is a journey which lasts until we reach spiritual perfection. So life is a journey which lasts until we reach spiritual perfection. So இது ஏதோ வந்து ஒரே ஒரு லைன்ல வந்து இது சொல்லி முடிச்ச மாதிரி இருக்கு. So the answer is that life is a journey which lasts until we reach spiritual perfection. So இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 ஜென்மங்கள் எடுக்கணும் அப்படிங்கறதா வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட 7 லெவல்ஸ் ஆஃப் பாடியும் ஃபுல்லா டெவலப் ஆகி இந்த 7 பாடிஸும் டிஸப்பியர் ஆகி நம்ம அந்த சுப்ரீம் காடோட ஒன்றிணைறதா வந்து ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க.
ஸோ அப்போ ஒரு லைஃப் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 700 or 800 இயர்ஸ். ஸோ 100 இயர்ஸ் வந்து நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் 600-700 இயர்ஸ் வந்து வேற லெவலில் நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து உயிர் வாழும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 300 to 1000 இயர்ஸ் ஒரு கேப் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி இந்த சைக்கிளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மதரோட வயிற்றுல வந்து நம்ம பிறப்போம். ஸோ திருப்பி 100 இயர்ஸ், அப்புறம் 600-700 இயர்ஸ் வந்து வேற டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், அப்புறம் எகெயின் வந்து ஒரு 300 to 1000 இயர்ஸ் கேப். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 சைக்கிள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அப்போ இந்த ஜேர்னியை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம மேரேஜ் லைஃப்ல இருந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்ஃபில் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம மேரேஜே இல்லாமையும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ ஆன் திஸ் ஜேர்னி தெர் ஆர் இன்டர்வல்ஸ் ஆஃப் மேரேஜ் அண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் செலிபசி. ஸோ இன்டர்வல்ஸ் ஆஃப் மேரேஜ்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்க்கை வந்து மேரேஜ் நடத்துறது. ஸோ இன்டர்வல்ஸ் ஆஃப் செலிபசி அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம கல்யாணமே பண்ணாம அந்த பிசிக்கல் செக்ஸ் இன்வால்மெண்ட்டே இல்லாம நம்ம டெவலப் ஆகுறது. ஸோ இன்னொன்று வந்து திருமணம் செய்திருந்தால் கூட அந்த பிசிக்கல் ஃபியூஷன்ங்கிறது இல்லாம நம்ம அந்த ஆப்ஸ்டினன்ட் ஃப்ரம் செக்ஸ், அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியே இல்லாம நம்ம வந்து நம்ம ஆன்மீகத்தை நோக்கி போறது தான் வந்து செலிபசி அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ திருமணம் செய்தும் நம்ம அந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு சமயங்களில் நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த மாதிரி டெவலப் ஆகும். சில இன்கார்னேஷனில் நமக்கு அந்த திருமணமே நடக்காமையும் அந்த செலிபஸிங்கிறதையும் நம்ம ஃபாலோ பண்ணியும் நம்ம அந்த ஜேர்னியை நோக்கி நம்ம வந்து போகுவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ பட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் மேரேஜ் மஸ்ட் பி ரியல் அண்ட் அட்வான்சிங். ஸோ த பீரியட்ஸ் ஆஃப் செலிபஸி மஸ்ட் நாட் பி எ வெக்கேஷன் ஃப்ரம் லெசன்ஸ் பட் அ ட்ரூ ஆப்ஸ்டினன்ட் ஃப்ரம் செக்ஸ். ஸோ அப்போ செலிபஸி அப்படின்னா அந்த செலிபஸில் வந்து ஒரு ஆண் பெண்கிற அந்த ஃபியூஷன் வந்து இருக்காது. அப்படின்னா அந்த டைம்ல நீங்க பாடம் கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா அப்படி வந்து கிடையாது. அந்த ஆப்ஸ்டினன்ட் ஃப்ரம் செக்ஸ்லயும் நிறைய லெசன் வந்து நம்ம வந்து கத்துக்குவோம். ஸோ கத்துக்கிட்டு அது எப்படி இருந்தாலும் ஃபைனலா நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ணும்போது அந்த சுப்ரீம் காடோட நம்ம ஒன்றிணையக்கூடிய அந்த ரியலைசேஷன் வந்து காட் ரியலைசேஷன் வந்து அப்பதான் வந்து அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து மேரேஜ் லைஃபும் வேணும், அந்த செலிபஸி அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட பீரியாடிக்கல் இன்டர்வல்ஸ்ல நமக்கு வந்து கொடுக்கப்படும். இந்த பல வேறு இன்கார்னேஷன்ஸ் நம்ம அது கொடுக்கப்படும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகே, ஸோ த பீரியட்ஸ் ஆஃப் செலிபஸி மஸ்ட் நாட் பி a vacation from lessons but a true abstinence from sex. In both conditions one can reach perfection using the experiences of each to be more successful in other. ஸோ அப்போ இந்த ரெண்டு இதுலையும் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி தான் அந்த ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷனை வந்து நம்ம வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து when we say that marriage is important, we do not suggest that everybody must marry. Actually one must not marry in the following conditions. ஸோ அப்போ அந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஐடியல் மேரேஜ்ங்கிறது வந்து முக்கியமானதுன்னு சொன்னா கூட டோர்கம் சரந்தன் என்ன சொல்றாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நபர்கள்லாம் திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அது யாரு அப்படின்னா நம்பர் 1 வித்தவுட் கமிட்மெண்ட் ஃபார் லைஃப். ஸோ அப்போ அந்த லைஃப்ல வந்து ஒரு கமிட்மெண்ட்னா என்னன்னே தெரியாதவங்க, ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாம இருக்கிறவங்க திருமணமே பண்ணவே பண்ணாதீங்க. அப்போ எந்த காலத்திலையும் அந்த கமிட்மெண்ட்னா என்னங்கிறது நீங்க கத்துக்காட்டி நீங்க திருமணம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணையோட லைஃபையும் நீங்க வந்து வேஸ்ட் பண்றீங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களால இந்த பூமிக்கு வரக்கூடிய குழந்தைகளோட லைஃபையும் வந்து வேஸ்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட லைஃபும் வேஸ்டா வந்து ஆயிரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த கமிட்மெண்ட்டே இல்லாட்டி யூ டோன்ட் மேரி அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்பர் 2, without being physically, financially, emotionally and mentally ready for it. ஸோ அப்போ திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி பிசிக்கலி, ஃபைனான்சியலி, இமோஷனலி, மென்டலி ரெடியா இருக்குமா அப்படிங்கிறத ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து பார்க்கணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஓகே இதெல்லாம் நம்ம எதுவுமே செக் பண்ணல, ஏதோ கல்யாணம் வந்து பண்ணிட்டோம். அப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியாவது பிசிக்கலி, ஃபைனான்சியலி, இமோஷனலி, மென்டலி ரெடியா இருந்தால் மட்டுமே குழந்தை வந்து நம்ம பெற்றுக்கணும். ஸோ அப்படி குழந்தை பெற்றுக்காட்டி, ஸோ என்னோட சன் சொன்ன மாதிரி அப்போ நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நான் நிறைய லைஃப்ல சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கல்வி வந்து கொடுத்துருக்கேன், நீ இன்னைக்கு இவ்வளோ பெரிய வேலை நீ பார்க்குறீங்கன்னா ஸோ நாங்கள் அந்த ஒரு 4-5 வருஷம் சாக்ரிஃபைஸ் பண்ணதான் அப்படின்னா ஸோ என்னோட சன் வந்து அதுக்கு ஒரு துளி கூட வந்து அதுக்கு மதிக்கலை. ஸோ அவன் சொன்ன ஆன்சர் என்னன்னா, நான் சொல்றது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஏன் வந்து குழந்தை வந்து நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது வந்து கேட்டான். ஸோ அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் வார்த்தை மாதிரி இருந்துச்சு. என்னடா இத்தனோண்டு பையன் நம்மளை வந்து இப்படி சொல்றானே. பட் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி டோர்கம் சடாதர் என்னோட டீச்சிங்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது அவர் அதை தான் வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மதர் புக்ல போட்டிருக்காரு.
நீங்கள் தயாராக இல்ல போது நீங்கள் குழந்தையே வந்து பெற்றுக்காதீங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம குழந்தைகிட்ட வந்து நான் நிறைய உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அப்படின்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நீ ஏன் குழந்தை பெற்றுக்கிட்டுங்கிற கேள்வியை தான் ஹையர் பீயிங்ஸ் வந்து நம்மளை வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபிசிக்கலி, ஃபைனான்ஷியலி, இமோஷனலி, மென்டலி ரெடியாக இல்லாட்டி கல்யாணமே வந்து பண்ணக்கூடாது. ஒருவேளை ஆக்சிடென்ட்டாக கல்யாணம் பண்ணிட்டா கூட கண்டிப்பாக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஃபிசிக்கலி, இமோஷனலி, மென்டலி, ஃபைனான்ஷியலி ரெடி இல்லாமல் குழந்தை வந்து பெற்றுக்கக்கூடாது. இது எதையுமே நான் வந்து கன்சிடர் பண்ணாமல் திருமணமும் செய்துக்கிட்டாங்க, இது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்கன்னா 99% வந்து அவங்க லைஃப்பில் நிறைய ட்ரபிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ட்ரபிள்ஸோட அந்த குழந்தைகள் வந்து வாழ்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட லைஃப்பை சரி பண்ணுறதுக்கான ஹெல்ப்பை வந்து டோர்கம் சாதனை டீச்சிங்ஸ் மூலம் நம்ம கொடுக்கறனால ஸோ அந்த அனுபவங்கள் அடிப்படையிலையும் நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ டோர்கம் அதுதான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்பர் 3, இஃப் ஹி ஆர் ஷீ இஸ் அ ஹோமோசெக்சுவல். ஸோ அந்த சூழ்நிலையிலும் திருமணமே வந்து செய்யக்கூடாது. ஸோ நம்பர் 4, இஃப் ஹி ஆர் ஷீ டஸ் நாட் ட்ரூலி லவ் த மேரேஜ் பார்ட்னர். ஸோ அப்போ திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணோ ஆணுக்கோ தன் மீது வந்து ஒரு அன்பு இல்லை, அவங்களுக்கு ஒரு காதல் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அந்த திருமணத்தை வந்து செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறான். ஸோ அது எப்படி பாசிபிள்? நம்ம என்ன அவங்க கூட வாழ்ந்தா பார்க்க போகிறோம் அப்படின்னா டோர்கம் சராதன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தில் அவர் அப்படி தான் சொல்கிறார். ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 months அவங்க கூட ரியல் லைஃப் வாழுங்கன்னே சொல்கிறார். ஸோ அப்படியே வந்து அந்த புக்கில் போட்டிருக்காங்க. அவங்க கூட வாழ்ந்து பார்த்து அந்த 6 month ட்ரையல் பீரியட் வந்து சரியாக இருந்தால் மட்டும் அந்த கல்யாணத்துக்கு அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி அந்த மேரேஜை வந்து பிரேக் பண்ணிருங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் அன்பு செலுத்துறது இல்லாட்டி அந்த திருமணத்துக்கு ஒத்துக்காதீங்க அப்படிங்கிறதையும் வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷன்ஸில் ஒருத்தவங்க வந்து திருமணமே வந்து செய்துக்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கமிட்மெண்ட் இஸ் அ மென்டல் அஃபர்மேஷன். ஸோ அப்போ அந்த லைஃப் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மென்டல் மெடிடேஷன் மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லவ் கோஸ் பியாண்ட் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் இஸ் லைக் டியூட்டி. ஸோ அப்போ அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கடமை மாதிரி. ஸோ அதை நம்ம வந்து செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. தெர் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்டிங் அண்டர் த ப்ரெஷர் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் லவ். ஸோ அப்போ ஒருத்தங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு அன்போடு செய்கிறதுக்கும் அந்த டியூட்டி அந்த கமிட்மெண்ட் அப்படி செய்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து மருமக அப்படின்னா மாமியாருக்கு அடிபணிந்தது ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதியா இருக்கு. ஸோ அப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாங்க, ஸோ நான் கர்மாப்படி என்னோட மாமியாருக்கு நான் வந்து இதெல்லாம் செய்தே ஆகணும், ஸோ இதெல்லாம் என்னோட டியூட்டி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து கமிட்மெண்ட் வித்தவுட் லவ். ஸோ அப்படி இல்லாமல் இல்லை நான் இந்த வீட்டுக்கு வந்து நான் மருமகனாக வந்திருக்கேன், இந்த பையனை நான் வந்து திருமணம் செய்திருக்கேன், ஸோ அன்போட நான் இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிறது கமிட்மெண்ட் வித் லவ். ஸோ அப்போ அந்த கமிட்மெண்ட் வித் லவ் இல்லைன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பேர்டன் ஆயிரும் அப்படிங்கிறத டோர்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்க, யூ கேன் ஹெல்ப் சம் ஒன் பிகாஸ் ஆஃப் கமிட்மெண்ட் பட் யூ டு நாட் நெசசரிலி லவ் ஹிம். ஸோ அப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கமிட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் அதில் வந்து நமக்கு அன்பு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் வந்து கிடையாது. ஸோ கமிட்மெண்ட் வித்தவுட் லவ் இஸ் அ ஹெவி பேர்டன் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் போத் பார்ட்னர்ஸ். நம்ம இப்போ சொன்ன உதாரணம் மாதிரி அப்போ ஒரு புகுந்த வீட்டுக்கு வந்து நான் செய்யக்கூடியது வந்து என்னோட கடமைன்னு நினச்சி செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பேர்டனாக இருக்கும். ஒரு டைமில் வந்து அவங்க வந்து பிரேக் ஆயிடுவாங்க. அதே சமயத்தில் தான் செய்கிறத வந்து அவுட் ஆஃப் லவ் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு அது ஒரு கடமையாக இருக்காது, அது வந்து கமிட்மெண்ட் வித் லவ்வாக வந்து இருக்கும். ஸோ அப்போ கமிட்மெண்ட் வித் லவ்வாக செய்கிறது வந்து ஒன் வே வந்து கிடையாது. ஸோ அந்த மருமகள் மட்டும் இல்லாமல் அந்த மாமியார் சைடும் அந்த ஒரு எனர்ஜி சேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் அந்த கமிட்மெண்ட் வந்து வித் லவ்வான கமிட்மெண்ட் ஆகும். அது ஒன் வேயாக இருந்துச்சுன்னா இல்லை இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்துட்ட நீ இது செய்து தான் ஆகணும்னா அது வந்து கமிட்மெண்ட் வித்தவுட் லவ் ஆகும், அது ஒரு நாளைக்கு பேர்டன் ஆகும், பிரேக் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கமிட்மெண்ட் வித் லவ் அண்ட் கமிட்மெண்ட் வித்தவுட் லவ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு மேரேஜ் லைஃப்பில் வந்து அந்த கமிட்மெண்ட்ங்கிறது வந்து வித் லவ்வோடு இருக்கும்போது தன்னோட ஃபேமிலிக்கு செய்கிறது வந்து எதுவுமே வந்து அது சுமையாக வந்து அது இருக்காது, அது ஆனந்தமாக ஜாய்ஃபுல்லாக நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அந்த லவ் இல்லாமல் நம்ம அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனோன்னா அது எவ்வளோ மிகப்பெரிய காரியங்களை செஞ்சாலும் அது ஒரு கட்டத்தில் நம்மளை வந்து பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ commitment without love is a heavy burden on the shoulders of both partners. Such a commitment may turn into anger and rejection. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம இருக்கிறதா ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு மிகப்பெரிய கோபமாகவும் ரிஜெக்ஷன்லையும் போய் அது வந்து முடிஞ்சிடும். ஸோ ரிஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து சைக்கலாஜிக்கலி மிக மிக கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு வார்த்தை. ஸோ
அதோட எஃபெக்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து அது தெரியாமல் இருக்கு. ஸோ ரிஜெக்ஷனுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நிறைய சோஷியல் மீடியா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 2 ஃப்ரெண்டுக்கு இடையில அல்லது ஒரு 2 ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து அந்த நபரை வந்து நம்ம பிளாக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா, அவங்களோட மெசேஜஸ் நம்ம செக் பண்ண மாட்டோம், அல்லது அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ண மாட்டோம், அல்லது வந்து அந்த மெசேஜை ரீட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம எந்த ரெஸ்பாண்டும் வந்து பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து ரிஜெக்ஷன். ஸோ அப்போ இந்த ரிஜெக்ஷன் வந்து என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து சைக்காலஜி சொல்லுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் விடுறது, அல்லது அவங்க மெசேஜை பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது, அல்லது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் போய் அவங்கள போய் பிளாக் பண்ணுறது, அல்லது அவங்களோட நேமை கான்டாக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டா நம்ம டிபி பிக்சர்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஏதோ நான் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறோன்னு நினச்சி வந்து ஒரு நபர் செய்கிறாங்க. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி செய்கிறது பேர் தான் ரிஜெக்ஷன். ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சைக்காலஜி சொல்லுதுன்னா, இதுக்கு பேர் தான் வந்து கோஸ்டிங். ஸோ மேபி வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாததாக கூட இருக்கலாம், பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கோஸ்டிங் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்த நபர் வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை இந்த மாதிரி கம்யூனிகேஷன்லேருந்து பிரேக் பண்ணி பிளாக் பண்ணுறதோ அல்லது ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கத்தியை வச்சு ஃபிசிக்கலாக குத்துற மாதிரி அவங்களோட உணர்வுகளுக்கான உடல் அல்லது அவங்களோட இமோஷனல் பாடியில 10 மடங்கு தீவிரமாக அதை குத்துற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பெயின் வந்து அது வந்து இருக்கும். ஸோ பிசிக்கலா ஏற்பட்ட காயத்தை விட இந்த மாதிரி இன்னொரு நபரை பிளாக் பண்றது மூலமாவோ, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாம விடுறது மூலமாவோ, அல்லது அவங்க மெசேஜை ரிஜெக்ட் பண்ற மூலமாவோ, மெசேஜை டெலீட் பண்ற மூலமாவோ, என்ன சோசியல் மீடியா எல்லாத்துலயும் அப்ளிகபிள். இதை செய்யும் போது பிசிக்கலா செய்யறதை விட 10 மடங்கு அதிகமாக அவங்களோட இமோஷனல் பாடியில காயம் ஏற்படும் போது அவங்க அதை விட இன்னும் அதிகமாக இவங்களை பிளாக் பண்ணவங்களுக்கோ, ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ண விட்டவங்களுக்கோ, அல்லது இன்னும் அதில் நிறைய செஞ்சவங்களுக்கு திருப்பி வந்து அதை வந்து செய்வாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரிஜெக்ஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி அதனால தான் வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்க ரொம்ப கோபமாக நடந்துக்கிறாங்க. ஸோ இன்னும் அதை தெளிவாக சொல்லணும்னா, ஒரு 2 லவ்வர்ஸ் இருக்காங்க, அதுல 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க வந்து திடீர்னு வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த நபர் இவங்களை வந்து கொலை பண்ணிடுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து மெசேஜ் நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம். என்னடா அது, நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால போய் கொலை பண்ணாங்களா, அது எப்படி வந்து பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு பேரு ரிஜெக்ஷன். அப்ப அந்த மாதிரி வந்து எனக்கு நீ வேணான்னு சொல்லி ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போனோடனே, அந்த யாரை அவங்க ரிஜெக்ட் பண்றாங்களோ அந்த நபருக்கு வந்து இந்த நபர் வந்து ஒரு 10-15 மடங்கு வீரியமாக அவங்க உடம்புல கத்தி வச்சு குத்துனா வலிக்கிறதோட அவங்க இமோஷனல் பாடியில வலிக்கிறதா அவங்க பிசிக்கலா திருப்பி அந்த நபரை மர்டர் பண்ற அளவுக்கு போறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ரிஜெக்ஷன். ஸோ அப்ப இந்த லவ் வித்தவுட் கமிட்மெண்ட்டும் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு விளைவை வந்து அந்த ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபோ அந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குங்கிறது நம்ம இன்னைக்கு கண்கூடா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இது இந்த மாதிரி பிளாக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி வந்து மிக கொடூரமான ஒரு சைக்காலஜி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்லையும் நம்ம ஒரு ரிஜெக்ட் பண்ணும்போது நடக்கிறனால தான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. ஓகேயா? ஸோ அப்போ commitment without love is a heavy burden on shoulders of both partners. Such a commitment may turn into anger and rejection. ஸோ அப்போ அந்த லவ் வித்தவுட் கமிட்மெண்ட் வந்து வரும்போது அதனால தான் வந்து அந்த வீட்டோட மருமகளுக்கு வந்து கோபமோ ரிஜெக்ஷனோ வந்து அவங்களுக்கு வந்து வருது. ஸோ அப்படி இல்லை, ஆப்போசிட் ரோல்ல சம்டைம்ஸ் வந்து மதர் இல்லாவும் அந்த தன்னோட மருமக மேலேயும் மகன் மேலேயும் ஏன் வந்து இந்த மாதிரி ஆங்கர் ரிஜெக்ஷன் மோடு போறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் வந்து போறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணோன்னா அந்த லைஃப் வந்து அங்கே வந்து ஜாய்ஃபுல்லாக வந்து இருக்கும். ரைட். ஸோ 30 minutes ஆயிடுச்சு. ஸோ அப்போ இன்னும் ஃபைனலாக அதை வந்து சொல்லிடுவோம். ஸோ அண்ட் ஐடியல் மேரேஜ் இஸ் ஒன் இன் விச் த மேன் அண்ட் உமன், ரைட். ஸோ இது நம்ம இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம் வேணும். ஸோ நம்ம வந்து இன்னும் அடுத்து வந்து நம்ம டியூஸ்டேல இன்னும் ஒரு 30 minutes வந்து இந்த ஐடியல் மேரேஜ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ரெக்கார்டிங் பார்க்குறவங்க, யூடியூப்ல ரெக்கார்டிங் பார்க்குறவங்க வந்து ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து அதில் போடுங்க. நிறைய பேருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி எங்களோட சேனலை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த யூடியூப் ரெக்கார்டிங்ஸை லைக் வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.